நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடியோ மல்லி செடியோ எதுவாக இருந்தாலும் பசுமை மாறாமல் எப்போவும் தளிர்களோட மொட்டுக்களோட பூக்களோடு இருக்கும்போது தான் நமக்கும் பிடிக்கும். காயாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தினம் தினம் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துடலாம். அதற்கு உரமாக இலை வழி உரமாக நம்ம என்பிகேன்னு சொல்லக்கூடிய ஆல்-19 உரத்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கலந்து செடிகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துர்லாங்க. இதை தெளித்து ஒரு 4 நாட்கள் கழித்து எப்சம் சால்ட் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கலந்து தெளித்து விடுங்க. இப்படி இலை வழியாக நம் உரம் கொடுக்கும் பொழுது உடனடியாக நமக்கு ரிசல்ட் தெரியும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த வகை செடியாக இருந்தாலும் பூச்செடிகளுக்கு என்பிகே ஆல்-19 4 நாட்கள் கழித்து எப்சம் சால்ட் இவை இரண்டையும் மாற்றி மாற்றி செடிகளுக்கு இலை வழி உரமாக நீங்கள் கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு தளிர்களையும் முழுமையான பூக்களையும் எவர்கிரீன்னு சொல்லக்கூடிய எந்த நேரமும் பசுமையாக இருக்கக்கூடிய செடிகளை நாம் பார்க்க முடியும். தினம் தினம் முடிந்தால் தண்ணீர் தெளித்து விடுங்க. வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த செடிகள் இருந்ததுன்னா. இது போன்ற பல பராமரிப்புகள் என்னோடய சேனலில் பல வீடியோக்கள் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொன்றும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். நீங்களும் சின்ன சின்ன டிப்ஸை இது போன்ற டிப்ஸை பயன்படுத்தி உங்கள் தோட்டத்தை பசுமையாக வச்சுக்கலாம். டிசம்பர் மாதத்தில் தான் பூக்கும்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இந்த ரெட் டிசம்பர் வருடம் முழுவதும் பூக்கக்கூடியது. இது எங்கள் வீட்டில் விற்பனைக்கு இருக்குது. நீங்கள் வேண்டுமானால் வாங்கி கொள்ளலாம். எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் செமி ஷேடில் வச்சு வளர்க்கணும். அப்போ நமக்கு அடர்த்தியான டார்க் நிறத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியே பூக்கள் கிடச்சிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி பலவிதமான பூக்களை வளர்த்து நம் தேவைக்கு நாம் நம்ம தோட்டத்தில் எடுக்கலாம். தேங்க்யூ.